எங்கள் ஊரில் காலையிலேருந்து சாயந்தரம் வச்சிலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்று கூட கொஞ்சம் மூலிகை செடிகள்லாம் வாங்கினேன், அதை நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மூலிகை செடிகள்லாம் வாங்கினேன் ஈஷா நாற்று பண்ணையில். அடிக்கடி இங்கே போவேனா, ஆனால் ரொம்ப நாளாச்சு போய். நிறைய மரக்கன்றுகள் தான் இருக்கும் எப்போதுமே. மகிழ மரக்கன்று கூட இருக்குது பாருங்கள். எல்லா வகையான பழ மரக்கன்று நிறையா இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் ரொம்ப நாளாச்சு. இந்த தடவை மூலிகை செடிகள்லாம் வந்திருந்தது, எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ, நமக்கு தெரியாமல் போச்சேன்னு போனப்போ கிடைச்சதா எடுத்துக்கலான்னு போனேன். எல்லா மூலிகை செடிகளும் 7 ரூபாய் தானா. இது கேசவர்த்தினி. அங்கே ஒரு அகத்தி மரம், நிறைய அகத்தி மரம் வச்சுருந்தாங்க. பூக்கள் வெள்ளை வெள்ளைன்னு கொட்டி போய் கிடந்தது. கீரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, ஐயம்பாலை அந்த மூலிகை பேர். இது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்களாம். இது மூலத்துக்கு நல்ல மருந்தான். இதை பக்கத்தில் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு, இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு. இது வல்லாரையிலே இது குட்டையாக இருந்தது இதனுடைய காம்புகள். இது வெட்டி வேர்லாம் நர்சரியிலலாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே 7 ரூபாய் தான் அதுவும். அப்புறம் தவசிக்கீரை, விட்டமின் கீரைலாம் நிறைய தளைஞ்சு பச்சை பசேன்னு இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் வாங்கலை. இன்சுலின் பிளான்ட்லாம் நிறையா இருந்தது. அந்த நித்திய மல்லியா, அந்த நித்திய கல்யாணி பூலாம் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஐயம்பாலை அந்த மருத்துவ தாவரம். இது மூலத்துக்கு நல்லா மருந்தான். இந்த செடி பார்க்கவே ரெட் கலரில் இருந்தது அதனுடைய காம்புகள். இலைகள் நல்லா பச்சை நிறத்தில் இருந்தது. இலையை கசக்கி நுகர்ந்து பார்த்தா நல்ல ஒரு வாசம். இதில் டீ போட்டு குடிக்கலாமா காலையில். வெறும் வயிற்றில் இந்த இலைகளை சாப்பிடும்போது மூல நோய் சீக்கிரமாகவே சரியாகி போயிடுமா. நான் டீ போடுறதுக்காகவே தான் இந்த இலைகள் வாங்கினேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே இலைகளால் செஞ்ச டீ தான் குடிப்போம். பால் சேர்க்காத டீ தான். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக டீ குடிக்கிறதுக்காக மூலிகைகளை எங்கே பார்த்தாலுமே வாங்கிடுவேன். இது உடம்புல உள்ள தேங்கி இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுமா இதில் டீ செஞ்சு குடிக்கும்போது. இதை தரையில் தான் வைக்க போகிறேன், அப்போ தான் நல்லா தளைஞ்சு வரும். கேட்குறவங்களுக்கெல்லாம் இதை நான் ஷேர் பண்ண போகிறேன். தொட்டியில் வளர்க்கலை. இப்படி தான் இருக்குது இந்த செடி பார்க்குறதுக்கு. ரொம்ப செடியே பார்க்க அழகாக இருந்தது, வாசமாகவும் இருந்தது. அப்புறம் இந்த வல்லாரை செடி, இது பல் விளக்குறதுக்காக வாங்கினேன். ஏற்கனவே எனக்கு ஒழுங்காகவே வல்லாரை வராது. வீட்டில் இருந்ததுன்னா காலையில் எடுத்து போட்டு பல் விளக்கலான்னு. பல் ஈறுகள்லாம் நல்லா பலப்படுமா, ஜீரண சக்தி அதிகமாகும். இந்த வல்லாரை இந்த தடவையாவது வளர்த்துடணுன்னு 3 கன்று எடுத்தேன். அப்புறம் கேசவர்த்தினி, இதான் நான் வாங்கினது. நன்றி.